கமர்ஷியல் பர்பஸ் ஏரியா எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரெசிடென்டல் ஏரியா, நம்ம லிவிங் ரூம், பாத்ரூம், அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர் டைப்ல இருக்கும். இது ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வால்ல ஓட்டலாம். நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் டேரக்டா அவங்களே கூட ஓட்டிக்கலாம். மொத்தம் எத்தனை கலர் வெரைட்டிஸ்? கலர் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த டீ டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவி யூனிட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம மார்பிள் ஷீட்டை இதுவும் இல்லாமல் சீலிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்ம மைக்கா ஓட்டினா பேக்ல வந்து பிச்சிட்டு வந்துடும். நீங்களே பார்த்துப்பீங்க, நிறைய இடத்துல தண்ணி படும்போது வந்து பிச்சிட்டு வந்துடும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம்னா பண்ணி அதுக்கப்புறம் இல்லாமல் நம்ம ஷீட் யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்கோம். மேலே பாருங்க, ஒரு கிரியேட்டிவாக நம்ம ஆர்ச் பண்ணணும் வீட்டுக்கு அப்படின்னு நம்ம ஷீட் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபயர் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் ஷீட்டு. இப்போ நம்ம ஷீட் வந்து ஃபயர் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஹலோ everyone, welcome back to another video. இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை வந்து உங்களுக்கு காமிக்க நம்ம வேலூர் வந்திருக்கோம். இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து மாடுலர் கிச்சன், ஃபால் சீலிங் அண்ட் ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பண்ணுறதுனால நமக்கு வந்து லைஃபும் சரி, குவாலிட்டியும் சரி ரொம்பவே பெட்டராக சூப்பராக அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ப்ரைஸ் டீடைல்ஸ், குவாலிட்டி அண்ட் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக உள்ளே போய் கண்டிப்பாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருங்க. இன்னைக்கு வந்து நம்ம வேலூர் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து திரு டெக்கர்ஸ் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா மார்பிள் ஷீட் அண்ட் ஃபோம் ஷீட் டிஸ்ட்ரிபியூட்டர் பாத்துக்கோங்க. இவங்க வந்து லேயும் பண்ணி தராங்க, சேல்ஸும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டரும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இவங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்து லே பண்ணணும்னா கான்டாக்ட் நம்பர் நான் இங்கேயே கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க வந்து விசிட் பண்ணி வந்து பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், நீங்க அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன ஒர்க்லாம் பண்ணி தராங்கன்ட்டு இந்த போர்ட்லேயே உங்களுக்கு வந்து லிஸ்ட் இருக்கு. ஸோ போர்டில் இருக்க லிஸ்ட்டை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது மாதிரி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம உள்ள போய் இந்த ஷீட், இந்த கம்பெனியை பத்தி நம்ம வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். நான் வந்து ரிதேஷ்குமார், டைரக்டர் ஆஃப் திரு டெக்கார்ஸ். பார்த்தீங்கன்னா எஷ்கா ஃபியூச்சர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியிலேருந்து நம்ம மெயின் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓவரால் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலான்ற மாதிரி கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட மெட்டீரியலோட வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் வந்து எஷ்கா மார்பிள் ஷீட் அண்ட் எஷ்கா ஃபோம் ஷீட் வந்து நம்மளோட பிராண்ட் நேம். இப்போ மார்பிள் ஷீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஷ்கா மார்பிள் ஷீட், ஃபோம் ஷீட் பார்த்தீங்கன்னா அது எஷ்கா ஃபோம் ஷீட். இது மட்டும் இல்லாமல் 1.2 mm எஷ்கா ஸ்பார்க்கல் ஷீட்ஸ், இது 3 மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் எவ்ரி 1 month வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 months கேப்பில் வந்து நியூ மெட்டீரியல் வந்து நம்ம லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம கம்பெனி சைடில் இருந்து. இப்போ நம்ம ப்ராடக்ட்டோட ஸ்பெஷாலிட்டினா என்னென்ன? நம்ம ப்ராடக்ட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் மூவிங்கில் இருக்கிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்பிள் அண்ட் கிரானைட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்போ கிரானைட் அண்ட் மார்பிள் பேட்டர்ன் பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது என்னன்னா, இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷன்ஸ் அண்ட் இட்டாலியன் கலெக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்லுக்கில் வந்து நம்ம கலர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷனில் நம்மகிட்ட மார்க்கெட்டில் மூவிங்கில் இருக்கிற ஒரு 31 கலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்கிற கலர்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனி வந்து எத்தனை வருஷம் ரன் ஆகிட்டு இருக்கு? மோர் தென் 5 years ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்பிள் ஷீட் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா, இது மொத்தமே இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷன்ஸ் தான். மார்க்கெட்டில் மூவிங் ஆகிற நல்ல கலெக்ஷன் உள்ள பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது. மொத்தம் எத்தனை கலர் வெரைட்டிஸ்? கலர் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 31 கலர்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது சார். மூவிங் ஆகிற மார்க்கெட்டில் மூவிங் ஆகிற கலர்ஸ் ஆகும். இது வந்து நீங்கள் மற்ற கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, நம்மகிட்ட மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஒயிட்னு சொல்லுவோம் பேட்டர்ன் நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டைன் காஃபி. ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 mm திக்னஸ் இருக்கும். ஷீட்டோட திக்னஸ். ஷீட் சைஸ் பார்த்தீங்கன்னா 8x4 32 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஷீட் இருக்கும். ஸோ நார்மலாக பார்க்கும்போது ஒரு பிளைவுட் சைஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு ஷீட் வந்து. எவ்ரி ஷீட்டும் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ், ப்ரைஸ் வந்து வேரியன்ட் எதுவும் இருக்காது, எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் இருக்கும். உங்களுக்கு 8x4 ஷீட் எடுத்தீங்கன்னா எந்த இப்போ இருக்கிற நான் காமிச்ச 31 கலர்ஸ் உங்களுக்கு பேட்டர்ன்லையும் எந்த ஷீட் எடுத்தாலும் உங்களுக்கு அதே காஸ்ட் தான் வரும். காஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு எதுவும் டிஃபரன்ஸ் இருக்காது. குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். இதெல்லாம் கிராக் உள்ள வாய்ப்பு இருக்கா? ஸ்க்ராச்சஸ் எல்லாம் கிடையாது சார். இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்டில் வந்து ஃபயர் ப்ரூஃபும் இருக்குது, வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது, ஸ்க்ராச் ப்ரூஃப் இருக்குது, பாரர் ப்ரூஃப் இருக்குது, ஃபங்கஸ் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஈஸி டு இன்ஸ்டாலேஷன், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் க்ளீன் பண்ணுறது ஈஸி டு க்ளீன் தான். டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுவார். நார்மலாக இப்போ ஷீட் வந்து ஃபயர் ப்ரூஃப் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, 2 டெஸ்ட்டும் பண்ணி காட்டுவாங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். கிளவுட் ப்ரௌன், இட்டாலியன் பிளாக், இட்டாலியன் ஒயிட், க்ரீம் ஒயிட், ரோஸ் வுட், மில்கி ஒயிட், பேல் பிங்க் கோல்டு,
மட் மில்கி வே, மவுண்டைன் காஃபி, ஸ்டோன் க்ரீன், ஃபாரஸ்ட் கோல்ட், ஆன்சி க்ரீன், டியூன் ஆரஞ்சு ஒயிட், இது வந்து சாக்லேட் வுட். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பார்டர்ஸ் இருக்குது. பார்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 2 inch பார்டர்ஸ் அண்ட் 4 inch பார்டர்ஸ் அவைலபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 inch பார்டர். இதில் வந்து 3 types ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இப்போ 2 கலர்ஸ் காமிச்சிருக்கு. இது வந்து 2 inch பார்டர்ஸ். இப்போ இவ்வளோ கலர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ கலர்ஸ் வந்து நீங்கள் ஒரிஜினல் கிரானைட் மார்பிளில் கூட அட் டைமில் இவ்வளோ கலர்ஸ் வந்து பார்க்க முடியாது. அது நம்ம கம்பெனியில் மட்டும் நம்மக்கிட்ட மட்டும் தான் இவ்வளோ ஸ்டாக் எப்பவுமே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேனா இந்த ஷீட்லாம் நமக்கு நல்லா லைஃப் கொடுக்குமா? கண்டிப்பாக சார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்டீரியர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ஷீட்டோட லைஃப் டைம் வந்து உங்களுக்கு 30 years லைஃப் டைம் வரும். நம்ம வாரண்டி கம்பெனிலேருந்து வாரண்டி பார்த்தீங்கன்னா 10 years வாரண்டி கொடுக்கும் ஃபார் இன்டீரியர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கும் போது இந்த ஷீட்டு. இப்போ நீங்கள் டெஸ்ட் வந்து காமிக்கிறேன்னு சொன்னீங்களே, அதுக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். இப்போ வந்து நம்ம வந்து ஃபயர் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் ஷீட்டு. இப்போ நம்ம ஷீட் வந்து ஃபயர் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம ஷீட் வந்து ஃபயர் டெஸ்ட் பண்ணுறோம். ஃபயர் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பிளாக்காக படிஞ்சிருக்கு. அந்த பிளாக் வந்து நம்ம ஈஸியாக ஒரு கிளாத் எடுத்து க்ளீன் பண்ணும்போது க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு ஈஸியாக தான் பாருங்கள். நம்ம வாட்டர் போட்டு நம்ம தொடச்சோம்னாவே அந்த கரை உங்களுக்கு கிளியர் ஆகிடும். கரை படியாது உங்களுக்கு ஷீட்டில் வந்து. இப்போ வீட்டில் சில்ட்ரன்ஸ் யாரா இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் யாரா நம்ம ஷீட்டில் வந்து யாரா கை வைக்கிறாங்க இல்லை கரை படிதுன்னா கூட ஈஸியாக நம்ம வாட்டர் பட்ட துணியை போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகிற ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சார். இப்போ பார்த்துட்டு தானே இருக்கீங்க, லைவாக பார்க்குறீங்களா? ஷீட்டில் வந்து அதை பாருங்கள், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கிளியராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபயர் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு மோஸ்ட்லி ரீசன் என்னன்னா, இப்போ கிச்சனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? கிச்சனில் நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல இது போட முடியுமான்ற ஒரு டவுட் இருக்கும் மோஸ்ட்லி கஸ்டமருக்கு. அப்படின்னும் போது இப்போ இந்த அளவுக்கு நம்ம பண்ணும்போது ஃபயர் டெஸ்ட் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். கிச்சனுக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஷீட்டை வந்து. கிச்சன் மட்டும் இல்லாமல் வேற எந்த மாதிரி செவருக்குலாம் நம்ம போடலாம்? கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ் ஏரியா எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ரெசிடென்டல் ஏரியா, நம்ம லிவிங் ரூம், பாத்ரூம், அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மால்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஷாப்ஸ் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் ஷாப்ஸ் இல்லை பேபி ஷாப்ஸ் அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த ஷாப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷனு, சப்வே, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம் சார். ஓகேனா இப்போ வாட்டர் லீக்கேஜ் இருக்க வாலில் கூட இது போடலாம்? கண்டிப்பாக போடலாம் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ வந்து மோஸ்ட்லி இருக்கிற ரீசன் என்னன்னா, மழை பெய்யும் போது செவர் வந்து ஓதங்க செஞ்சு செவர் வந்து டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி செவத்துக்கெல்லாம் நம்ம ஷீட்டை வந்து டேரெக்டாக வால் அப்ளை பண்ணும்போது அதை தாண்டி நம்ம ஷீட்டை தாண்டி பாட்டில் இருந்து வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இது ஒட்டி இருக்கிறது எல்லாமே டேரக்ட் வால் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஷீட் நம்ம பண்ணியிருக்கிறது ஆஃபீஸ் செட்டப் பண்ணியிருக்கிறது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இது பண்ணியிருக்க வந்து டிவி யூனிட், வீட்டுக்கெல்லாம் டிவி யூனிட் பண்ணுறோன்னு பார்த்துங்க. டிவி யூனிட்டெல்லாம் கூட பண்ணலாம். சாம்பிளுக்காக தான் இது பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட்லாம் எப்படின்னு வரும்? ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 to 75 rupees வரும் சார் பர் ஸ்கொயர் ஃபீட் கஸ்டமருக்குன்னு பார்க்கும்போது. ஸோ நீங்களே வந்து ஃபிக்ஸிங்கும் பண்ணி தரீங்களா? டெக்னீஷியன் இருக்காங்க சார், நம்ம சைடில் டெக்னீஷியன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மகிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சைடில் டெக்னீஷியன் நம்ம சைட்லேருந்து டெக்னீஷியன் டீம் போயிட்டு அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் வேணுமோ அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களை ட்ரைன் பண்ணிட்டு வந்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம டிவி யூனிட் சொல்லியிருக்கோம். இப்போ டிவி யூனிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், இப்போ மைக்காலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஷீட் வந்து பிளைவுட் பண்ணி அது மேலே பண்ணும்போது பார்த்தோன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப் இருக்கிறதுனால எந்த ஒரு கரை பட்டாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஈஸி டு க்ளீனாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஷீட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆக்சரிஸ் இருக்குது. ஒரு 6 types ஆஃப் அலுமினியம் ஆக்சரிஸ் இருக்குது. இப்போ 2 ஷீட்டை மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் பண்ணும்போது ஒரு லைன் வரும். அந்த லைனை வந்து மறைக்கிறதுக்காக தான் நம்ம டி ஷேப்னு சொல்லி இந்த ஆக்சரிஸ் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பில்லர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஆர்ச் வந்து வீட்டுக்கு ஏதாச்சும் ஆர்ச் பண்ணணும் இல்லை டிசைனிங்காக ஏதாவது டெக்கரேட்டிவ் பண்ணணும் அப்படின்னு பிளானில் இருக்கிறவங்க இந்த ஆர்ச் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஆஃபீஸ் செட்டப்லேயே ஆர்ச் ஒன்று பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், லைவாக பார்க்கலாம். இதில் ஃபால் சீலிங்கும் பண்ணலாமாண்ணா? பண்ணலாம் சார். இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம ஆஃபீஸ் செட்டப்லேயே பாருங்கள், மேலே பாருங்கள். இப்போ ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம்னா பண்ணி அதுக்கு இல்லாமல் நம்ம ஷீட் யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்கோம். மேலே பாருங்கள். இப்போ ஏசி ரூம்லலாம் இது வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி தருமா சார்? இப்போ ஆக்சுவலி இப்போ ஏசி வந்து 1 or 2 hours ஆன் பண்ணி வச்சிருக்கோம் வீட்டில் அப்படின்னா அந்த 1 or 2 hours உங்களுக்கு என்ன கூலிங் இருக்கோ, கூலிங் டெம்பரேச்சர் அந்த ரூம் டெம்பரேச்சர்ல கூலிங் எப்படி இருக்கோ அதே கூலிங் தான் உங்களுக்கு நீங்கள் 2-3 hours அப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் செகண்டே போய் வீட்டுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன டெக்கரேட்டிவ் பண்ணணும் அப்படின்னு பிளான் இருந்தால் கூட அதை பண்ணிக்கலாம். அதை பாருங்க. ஷீட் வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த டெஸ்டிங்கை பார்த்துருவோம். ஷீட் வந்து அந்த வாட்டரில் ஃபுல்லாக லிக் பண்ணியாச்சு. ஒரு 5 to 10 minutes அப்படியே வாட்டர்லேயே இருக்கணும். இருந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வாட்டர் டெஸ்ட்டுக்கே பண்ணி பார்த்துக்கலாம் சார். இப்போ ஒரு 15 minutes, more than 15 minutes மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷீட் வந்து வாட்டரில் லிக் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஷீட்டை வந்து பாருங்கள். தண்ணி ஊறிற ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இருக்காது? எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். தொடச்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஷைனிங் எதனா குறைஞ்சிருக்க பாருங்க. ஷைனிங் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியலுக்கு நீங்கள் வாரண்டி தரீங்களா? இருக்குது சார். நம்ம ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஃபார் இன்டீரியர் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது 10 years வாரண்டி இருக்குது. லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 25 to 30 years லைஃப் டைம் ஷீட் ஃபார் இன்டீரியர் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது. இப்போ 2 inch பார்டர் வந்து சொல்லியிருக்கலாம். 2 inch பார்டர் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்க மேலே. அப்படியே இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம், அப்படியே உளுந்துடுற ப்ராப்ளம் அப்படியெல்லாம் எதுவும் வராது.
இது பிவிசி மெட்டீரியல். ஓகேண்ணா, இந்த பார்டர் வந்து வேற எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்? நம்ம விண்டோஸ் எல்லாம் வருது, விண்டோ ஜன்னல் பாட்டெல்லாம் வருது பார்த்தீங்களா வீட்டுக்கு, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஸ்கொயராக யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இந்த சைட் லைட் நார்மலாக அதை ஸ்கொயர் பண்ணி பண்ணியிருக்கும் பாருங்க. டிசைன் நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணணும் போது கிரியேட்டிவாக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா, இப்போ மாடுலர் கிச்சனுக்கு பதிலாக இதுலேயும் நம்ம மாடுலர் கிச்சன்லாம் பண்ணலாம் சார், அப்ளை பண்ணலாம். இப்போ மாடுலர் கிச்சனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாமல் இப்போ நம்ம டிவி யூனிட்டுக்கு இல்லை நம்ம ஹாலில் போடுறோம் பார்த்தீங்களா, டீ டேபிள் மாதிரி டீ டோப்பாக போடுவோம், அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதை டீ டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவி யூனிட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம மார்பிள் ஷீட்டை. இதுவும் இல்லாமல் சீலிங்க்கும் யூஸ் பண்ணலாம். சீலிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது பார்த்தீங்களா, மீட்டர் வைப்பாங்க, மீட்டருக்குள்ளே நம்ம கவர் பண்ணிட்டு கூட நம்ம அதுக்கு மேலே கூட அப்ளை பண்ணலாம். வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுனால எந்த இதுவும் கிடையாது, அதுவும் அப்ளை பண்ணலாம். இந்த டிசைனிங்கை நம்ம கிரியேட்டிவாக பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் கிரியேட்டிவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பில்லர், வீட்டில் பில்லர் இருக்கும். பில்லர் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக பில்லர் பார்த்தீங்கன்னா நம்ம மார்பிள் பேட்டர்னில் வேணும், மார்பிளில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கு ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரிஜினல் மார்பிள் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. மாடலர் கிச்சன் செட்டப்பும் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் லாப்ட் வருது, பெட்ரூம் லாப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லாப்ட்டுக்கு பண்ணலாம். வேறு எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக எங்கெங்கே பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கிரியேட்டிவாக நம்ம ஆர்ச் பண்ணணும் வீட்டுக்கு அப்படின்னு நம்ம ஷீட் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஒரு 130 டிகிரி வரைக்கும் ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஷீட் வந்து ப்ரோக்கன் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஷீட் தான். இப்போ 8x4 ஒரு ஷீட் போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெக்சிபிள் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிள் பண்ணனால தான் நம்ம ஆர்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ மாடலர் கிச்சன் வெளியில் பண்ணுறதை விட இதில் பண்ணால் காஸ்ட் நமக்கு காஸ்ட் வைஸ் இல்லாமல் இப்போ இது வந்து நீங்கள் மார்பிள் பேட்டர்னில் வேணும்னா இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நம்ம வந்து மார்பிள் பேட்டர்னில் வேணும் இல்லை கிரானைட் பேட்டர்னில் வேணும்னா நம்ம இந்த 3mm ஷீட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி மாடலர் கிச்சன் பண்ணும்போது பிளைன் கலர்ஸ் வேணும் லைக் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் வந்து வீட்டில் இருக்கவங்க எனக்கு பிளைன் கலரில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கும் ஆல்டர்னேட்டிவ் நம்மகிட்ட ஷீட் இருக்குது. இப்போ மைக்காலாம் பார்த்தீங்கன்னா நாலு படம் ஒரு லைஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட லைஃப் டைம் தான். அதுக்கப்புறம் அந்த மைக்கை வந்து ரிமூவ் ஆகிட்டு வரும். நம்மகிட்ட இருக்கிற ஷீட் வந்து மார்பிள் ஷீட் வாட்டர் ப்ரூஃப்னால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிளைன் கலர்ஸ் நம்மகிட்ட இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் உள்ள இருக்கும்போது நம்ம பார்க்கலாம் சார். இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 3mm ஷீட் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னா டேரக்ட் வால்க்கு அப்ளை பண்ணணும். இப்போ 8x4 போது நமக்கு ஒரு பிளைவுட் சைஸ்ல இருக்கும் ஷீட். ஆக்சுவலி அந்த பிளைவுட் சைஸ்ல இருக்கும்போது டேரக்ட் வால் அப்ளை பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பார்க்கும்போது எப்படின்னா நம்ம வந்து ஹாலோ பிரிக்ஸ்ல பண்றாங்க, லைட் வெயிட் வேணுன்றதுக்காக பிளையாஸ் பிரிக்ஸ்ல பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வால் வந்து பிளைனாக தான் இருக்கும். பிளைனாக இருக்கணும் போது உங்களுக்கு பிளாஸ்டிக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பிளாஸ்டிக் பண்ணாமல் டேரக்ட் வாலில் நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம ஷீட் வந்து டேரக்ட் வால் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் உங்களுக்கு ஒரு ரிச் லுக் கிடைக்கும். அப்படி பண்ணும்போது தான் அப்படிப்பட்டதான் இதெல்லாம் பண்ணியிருக்கு. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு பெயிண்டிங் பிளாஸ்டிக் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. பெயிண்டிங் பட்டி பார்க்குறது, அந்த பெயிண்டிங் காசு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லெஸ் பண்ணிட்டு நம்ம ஷீட் வந்து யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இப்போ நம்ம மார்பிள் ஷீட் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோம் ஷீட்டை பற்றி பார்ப்போம். ஃபோம் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15 கலர்ஸ் இருக்குது. அதை வந்து ஒன் பை ஒன்னாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து ரெட் மட் பிளாக். இந்த ஃபோம் ஷீட்டோட அட்வான்டேஜஸ்லாம் என்னது? ஃபோம் ஷீட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வீட்டில் வந்து இப்போ நார்மலே இப்போ மார்பிள் ஷீட்னும் போது ஒரு டெக்னீஷியனை வச்சு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோம் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் இது வந்து செல்ஃப் அடிசிவ் ப்ராடக்ட். இதை பார்த்தீங்கன்னா அது பேக் சைட் பாருங்க, ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும். இது ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வாலில் ஒட்டலாம். நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் டேரெக்டாக அவங்களே கூட ஒட்டிக்கலாம். டெக்னீஷியன் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈஸி டு இன்ஸ்டால் பண்ணலாம். அதே போல் ஃபயர் ப்ரெஷர் இருக்குது, ஃபயர் ப்ரூஃப் இருக்குது, ஆயில் ப்ரூஃப் இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேனா, இந்த ஃபோம் ஷீட் டிசைன்ஸில் வந்து எத்தனை டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க? 15 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது சார். இதை பாருங்கள். இப்போ கிட்ஸ்க்கெல்லாம் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஒரு ரூம் கிட்ஸ்க்காக பண்ணணும் அப்படின்னு டாட் பண்ணுவோம், கிட்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எங்கெல்லாம் லே பண்ணலாம், என்ன மாதிரி வால்லலாம் நம்ம வந்து லே பண்ணிக்கலாம்? சார் இப்போ நம்ம ஆல்ரெடி மார்பிள் ஷீட்டு எங்கெங்கே நம்ம லே பண்ணலாம்னு சொன்னோமோ எல்லா இடத்துலையுமே இந்த ஃபோம் ஷீட்டை நம்ம அப்ளை பண்ணி லே பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ சீலிங்க்கெல்லாம் ஈஸியாக சீலிங்க்கு பண்ணலாம். ஃபால் சீலிங் பண்ணிவிட்டு ஃபால் சீலிங் மேலே கூட நம்ம இந்த ஷீட்டை வந்து பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக நம்ம ஃபால் சீலிங் போர்டில் கூட மேலே அப்ளை பண்ணலாம். ஜிப்சம் போர்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸிங்லாம் எப்படின்னா வருது? இப்போ ஃபோம் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 65 rupees per square feet இருக்கும் சார் கஸ்டமருக்கு. இது வந்து நம்ம அக்வாஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணலாம் சார், கண்டிப்பாக பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த ஃபோம் ஷீட்டை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரூம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிவி பேக்ரவுண்ட் வால் இருக்குது, அந்த ஒரு வால் மட்டும் நாங்கள் பண்ணணும், டெக்கரேட்டிவாக பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கும் பண்ணலாம். நார்மலாக இப்போ வால் இப்போ பிளாஸ்டிங் பண்ணி பண்ணலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, பிளாஸ்டிங் பண்ணாமல் கூட நம்ம இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹாலோ பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஃபோம் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு கேள்வி கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ணலாம், தாராளமாக அந்த வந்து ஃபோம் ஷீட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேனா, இப்போ வந்து கஸ்டமர்ஸ்லாம் வேறு ஊரில் இருந்து இந்த மெட்டீரியல்லாம் வந்து கேட்டால் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ணலாம் சார். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் வந்து குவாலிட்டி வந்து நம்ம எதுவும் குறைக்க போகிறது கிடையாது. குவாலிட்டியில் நம்ம எதுவும் குறைக்காமல் நம்மளுடைய வரக்கு ப்ராஃபிட் மார்ஜினை லெஸ் பண்ணிட்டு இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணுறாங்க, எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஃபோம் மெட்டீரியல் வந்து நம்ம கொரியர்லேயே பண்ணிடலாம். இவ்வளோ பீஸ் வேணும், அவங்க மெஷர் பண்ணிட்டு இவ்வளோ பீஸ் வேணும்னு சொல்லி பல்க் ஆர்டர் கேட்டாங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். அவங்க அட்ரஸ் சொன்னாங்கன்னா அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடலாம். அது வந்து ஈஸியாக கொரியரில் இருக்கும். இப்போ இதே நம்ம வந்து மார்பிள் ஷீட் வேணும், எனக்கு பல்க் ஆர்டராக இருக்குது, மார்பிள் ஷீட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெஷர்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு இவ்வளோ பீஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் நம்மளுடைய ப்ராஃபிட் மார்ஜினை லெஸ் பண்ணிட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி தரோம். ப்ரைஸ் மார்ஜின் வந்து லெஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டெலிவரி பண்ணி அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்ம பண்ணுறோம். ஃபோம் ஷீட் பார்த்தாச்சு, மார்பிள் ஷீட்டும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம சொன்னது வந்து 1.2 mm திக்னஸில் ஸ்பார்க்கிள் ஷீட், அதாவது
மாடலர் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற செட்டப்புக்கு யூஸ் பண்ணுற ஸ்பார்க்கல் ஷீட், அதாவது மைக்காலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மைக்காக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம அந்த ஷீட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணும்போது வீட்டுக்கு வந்து மாடலர் கிச்சன் தான் மெயின். அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோ ரிச்சாக ஸ்பேசஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்திருக்கிறது ஸ்பார்க்கல் ஷீட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம கம்பெனியோட டெக்னீஷியன் வந்து திவாகர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் வந்து திவாகர், டெக்னீஷியன் வந்து எஷ்கா ஸ்பார்க்கல் ஷீட் நீங்கள் பார்த்துருக்கிறது 1.2 mm திக்னஸ் வரும். நம்ம டைரக்ட் வாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மைக்காக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் இந்த ஷீட் 1.2 mm. இதில் எத்தனை கலர் வெரைட்டிஸ் இருக்குண்ணா? 10 கலர்ஸ் இருக்குது சார். இதை எந்த மாதிரி வால்லாம் போட்டால் நல்லா இருக்கும், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நம்ம நார்மலாக பிளைன் வாலும் பண்ணிக்கலாம் சார், மாடலர் கிச்சனும் பண்ணிக்கலாம். பிளேவுட் மாடலர் கிச்சன் வந்து பிளேவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டோர்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பிளைன் வால் பண்ணும்போது வந்து டேரெக்டாக வந்து வால்லே பண்ணிக்கலாம் சார். ஓகே, நார்மலாக மாடலர் கிச்சன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணி நம்ம மாடலர் கிச்சன் பண்ணால் நமக்கு வந்து என்ன அட்வான்டேஜஸ் வரும்? நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் தான் சார், வேற ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வந்து இது பண்ணோம்னா வந்து 10 years வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம மைக்கா ஓட்டினோம்னா பேக்ல வந்து பிச்சிட்டு வந்துடும். நீங்களே பார்த்துப்பீங்க, நிறைய இடத்துல தண்ணி படும்போது வந்து பிச்சிட்டு வந்துடும். மைக்கா பண்ணும்போது நம்ம ஷீட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து பிரியாது சார். அதனால தான் நாங்கள் வந்து 10 years வாரண்டி கொடுக்குறோம். சார் இப்போ நான் ஆல்ரெடி மொத்தம் இந்த மெட்டீரியல் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மெயினாக பண்ணுறதால ஓவரால் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலான்ற ப்ராசஸில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டிஸ்ட்ரிபியூட்டர்னும் போது அவங்களுடைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 8 to 10 lakh இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 to 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அவங்களுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட்டோ அதெல்லாம் எதுவும் கிடையாது கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் அமௌண்ட் பண்ணணும், பண்ணால் தான் மெட்டீரியல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் கம்பெனி சைடில் இருந்து. ஓகே, 8 to 10 lakhsனா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கேண்ணா சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 months வந்து நம்ம கம்பெனியில் வந்து நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ பார்க்கும்போது இந்த மார்பிள் எஸ்கா மார்பிள் ஷீட் பார்த்தீங்க, ஃபோம் ஷீட் பார்த்தோம், ஸ்பார்க்கல் ஷீட்டும் பார்த்தோம். இந்த 3 ஷீட் மட்டும் இல்லாமல் ஆக்சரிஸ், பார்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து WBC லான்ச் பண்ண போகிறோம், 1 monthல லான்ச் பண்ண போகிறோம். இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வெரைட்டி வந்து நம்ம அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கான்செப்ட்னும் போது நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க டீலர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அவங்க கீழே டிஸ்ட்ரிபியூட்டர், இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அமௌண்ட் கொடுத்து ஃபுல் ரேஷியோவில் கொடுக்கும்போது தான் மெட்டீரியல் அவங்களுக்கு இவ்வளோ மெட்டீரியல் போய் ப்ரொவைட் பண்ண முடியும். அப்படி ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா அவங்க டீலருக்கு கொடுக்கணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட இருக்குது. இதெல்லாம் ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் ஒரு பல்காக எடுக்க சொல்லிட்டு இருக்கோம் சார். ஓகேண்ணா, இதில் டீலர்ஷிப் எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து ப்ராஃபிட் அவங்க கெயின் பண்ணலாம் சார்? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்னு பார்க்கும்போது 40 to 50% ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும் டேரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப். இப்போ நம்ம வந்து நடுவில் மீடியேட்டர்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம கம்பெனிலேருந்து டேரெக்டாக நம்ம அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து ஓவரால் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு. அப்படின்னும் போது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கும்போது அவங்களுக்கு 40 to 50% ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். ஓகேனா, இப்போ வந்து நியூவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 8 to 10 lakhsனா ரொம்ப அதிக காஸ்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் எதாவது பண்ண முடியும் சார்? ஆக்சுவலி இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். இப்போ 8 to 10 lakhs மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்னும் போது எடுக்கும்போது அது பெரிய அமௌண்ட் கிடையாது. ஃபுல்லாக மெட்டீரியல் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் மொத்த மெட்டீரியல் அவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக நம்ம அந்த டார்கெட் வச்சிருக்கோம். நார்மலாக இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, இல்லை இன்டீரியரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. இருக்கிறவங்க வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டில் இருக்காங்க அப்படின்னா நம்ம கம்பெனியை வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ண சொல்லுங்கள். என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ஆஃபீஸை விசிட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன பேக்கேஜ் இருக்குது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களால எவ்வளோ பட்ஜெட்டில் முடியுன்றதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். இதனால் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எங்களால் ப்ரொவைட் பண்ணி தர முடியும். இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்களால சக்ஸஸ் ஆக முடியுமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வைஸ் நாங்கள் கொடுக்கும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னது தான் 40 to 50% ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குன்னு சொன்னோம். பர் மந்த் நீங்கள் 40 to 50% ப்ராஃபிட் மார்ஜின் போது ஒரு 40 to 50,000 வந்து பர் மந்த் வந்து ஏர்ன் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நல்ல ப்ராஃபிட் உள்ள பிஸ்னஸ் தான் அது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுன்னும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு எப்பவுமே அப்போ டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது, எப்பவுமே அப் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. இப்போ வீடு கட்டணும் மோஸ்ட்லி நம்ம ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறது வந்து ஒரு கனவாக தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ஃபீல்டில் நீங்கள் இறங்கி பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் தான். இப்போ கஸ்டமர் வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன் வெரைட்டிஸ்லாம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்ப முடியுமா சார்? இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணுறாங்கன்னா இப்போ லைவாக வந்து கேரளாக்கு வந்து அவங்க வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 31 கலர்ஸ் நம்ம பார்த்தீங்களா. இது வந்து இட்டாலியன் ஒயிட், இது பார்த்தீங்கன்னா பேல் ஒயிட். இது வந்து பேட்டர்னு, இது அவுட்லுக் அப்படியே பக்கத்துக்குள்ள காமிச்சோம். ஆன்சி கிரீன் அவுட்லுக்கு, ஸ்டோன் கிரீனோட அவுட்லுக் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ப்ரௌன் அவுட்லுக், மட் மில்கி வே. இப்போ சப்போஸ் எங்களுக்கு கஸ்டமர் வந்து நாங்கள் மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து கேட்லாக் இருக்குது. கேட்லாக் வந்து அவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணி விட்டுருவோம். அவங்க அதிலே வெரைட்டிஸ் பார்த்துட்டு கூட அவங்க கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறது பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ என்ன நீங்கள் பார்த்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்டீரியர் மாடுலர் கிச்சன் அது மட்டும் இல்லாமல் வால்
வால்ல லே பண்றது, இது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஃபர்னிச்சர் கூட இதுல பண்ணிக்கலாம். அண்ட் ஃபால் சீலிங்கும் உங்களுக்கு வந்து அருமையா இருக்கும் இதுல பண்ணா. காஸ்ட் வைஸ்ல இருந்து குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு காஸ்ட்லாம் அவ்வளோ அஃபோர்டபுளா இருக்கு. பாருங்க, ஒரு டிடி யூனிட்க்கு முன்னாடி தான் இப்போ நான் நின்று பேசிட்டு இருக்கேன். இது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காஸ்ட் வைஸ்லாம் கம்மியாவே நீங்க வந்து வீட்டுக்கு பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பா இந்த பிசினஸ் பண்ணி கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். ஸோ இந்த பிசினஸ்க்கு வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட்டரும் தராங்க. ஸோ கண்டிப்பா இந்த வாய்ப்பை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை வந்து நீங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே நிறைய ஆசமான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுத்த சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐ கேச்சர். டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.